எப்படியோ நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். அதாவது அடடா கிரியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு சும்மா பேச்சு வீடியோ. அண்ணா இந்த வீடியோ போடுறப்ப கொஞ்சமாவது சிரிப்பு வர மாதிரி காமெடி பண்ண. போர் அடிக்கல தான், இருந்தாலும் சிரிப்பு வர மாட்டேங்குதுனே. which is a very sweet thing. பட் இந்த மாதிரி நீங்க டிசீட் பண்ணி ஆட் பண்றத பார்த்தா where is the proof? இவ்ளோ பேசுறீங்கல, proof காட்டுங்களே. ஏய் வெளிய போ. பேபி ஜான் ரோஸ்ட் போடு. அடடா அடடடா நடக்கிறது நடக்கட்டும், அடைமழை பெய்யும். தளபதியோட திரைப்படத்தை ரீமேக் பண்ணி விட்டாங்க. விட்டதும் போயிருச்சுல. ஏய் இல்லைண்ணே, ஃபிளாப் ஆகி போயிருச்சு. அட்லி ஜவான் படத்தை ஹிட் கொடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்குன்னு ஆல்ரெடி ஹிந்தி டப்பிங்ல அவைலபிளா இருக்கிற அவரோட கதையவே வாங்கி ஏங்க என்னைய கலாணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை வாக்குறீங்க. நான் டைரக்ஷன் பண்றேன், நீங்க பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு திரைப்படத்தை திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்டா திரைப்படம் வந்த வருஷம் என்னடா 2016. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஒரு டிக்கெட் ஆகி போயிடும். ஹிந்தி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிஞ்சா ஜவான் மாதிரி பல படத்தை கோர்த்து ஒரு படம் பண்ணிட்டு வா. இல்ல காரோட ஒரு புளிய மரத்தை பிக்கப் பண்ணிட்டு போ. சொல்லிட்டேல்ல, நாளைக்கு என்ன பண்றான் பாரு. ஏண்டா அவரை மாதிரி பல படம் பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னா அவரு படத்தையே ரீமேக் பண்றான்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துக்கிற. இன்னைக்கு நம்ம வீடியோல தெரி விசஸ் பேபி ஜான், நம்ம தெரிய எப்படி தெறிக்க விட்டுருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பவானியோட குடோன்ல இருக்கிற மாதிரி இறைச்சிங்களா கட்டி தொங்க போட்டிருக்காங்க. அதை அறுத்து பார்த்தா உள்ள இருந்து பொண்ணுங்களா கொட்டுது. அச்சா யாரா அவனுங்க டெஸ்டி பேபி கிரியேட் பண்றானுங்களா என்ன? இவனுங்கெல்லாம் வந்துட்டு கடத்தல்காரனுங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் கடத்திக்கிட்டு போய் விற்பானுங்க. மச்சா இது டாக்டர் படம்டா. காஸ்டியூம் கூட பாரு வெள்ளை கலர்ல தான் இருக்கு. இவங்க பண்ற இந்த தில்லு முள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்ச ஒரு பஞ்சாபி போலீஸ் இறங்கி அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒழுங்கா லிவிட் பண்ணுங்கடா. அந்த போலீஸ்காரனோட புள்ளைய பிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன கழுத்துல பார்கோடு? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களா உன்ன? எங்க பாத்தியா, என் பேர் தான் பாஸ். என் பாஸ் என்ன பாஸ்ன்னு தான் கூப்பிடுவார் தெரியுமா? ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்னடி இந்த போலீஸ் நம்மள காப்பாத்தாம போயிட்டாரு, இந்த போலீஸ் போனா என்னடி வேற போலீஸ் ஒரு நம்மள காப்பாத்த. வீடினா விஜய் தேவர்குண்டாவா? வருண் திவான்க. என்னங்க நீங்க இது கூட தெரியாம எப்படிங்க சார்? என்ன கரும சார் இதெல்லாம் நான் திரைப்படத்துல பார்க்கவே இல்லையே. திரைப்படத்துல நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ இப்படி. மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்டு போனவனை துரத்திக்கிட்டு போவாரு ஹீரோ. கார்ல போறவன் பயந்துகிட்டே போவான், வந்தவன் ஏதாவது அடிச்சிருவானோ அந்த பயத்துலதான் அந்த கார்ல போறவரு நிக்காம போயிட்டு இருப்பாரு. இங்க கார்ல போயிட்டு இருக்கிறவன் பயந்துலாம் போயிட்டு இருக்க மாட்டான், இறங்கி வந்து மிரட்டுவான். தெரியல இந்த சீன் இவ்வளவுதான் இருக்கும். வெளியில மழையில வருது எவ்வளவு கஷ்டம்னு இப்போ தெரியுதுங்களாண்ணா? பார்த்து மெதுவா போங்க. இங்க பேபி ஜான்ல நான் பயந்தா மாதிரி நடிக்கிறான் பாருன்னு ஒரு ஆக்டிங்க பண்ணுவாரு பாருங்க. சார் உங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு போல, நீங்களும் ஒரு அப்பா தான், நானும் ஒரு அப்பா தான். என் பொண்ணுகிட்ட ஒரே ஒரு சாரி சொல்றீங்களா? அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. பேபி ஜான்லயும் இங்க கேரளால இருக்கிறதா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா யாருமே மலையாளம் பேச மாட்டாங்க. இவங்க பேசுற மலையாளத்தை பாருங்களேன். மலையாளிஸ் யாராவது இருந்தா சொல்லுங்கப்பா, இது நிஜமாவே மலையாளம் தானா? அப்புறம் இந்த டீச்சர் சர்ச்சில் கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, அந்த சீனுக்கு வந்தமா ஒருத்தன் வேர்க்கடலை பிடிங்கி தின்றோம், அதுக்கு பாப்பா சண்டைக்கு போவோம். அவ பார்த்தோமா நம்ம தளபதி வந்துட்டு தடுப்பாரு, வேணாம் பேசாத அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நம்ம எம்ஜி ஆக்சன் அடிப்பாங்க. ஆனா பேபி ஜான்ல அந்த பாப்பா பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், அவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல அந்த டீச்சர் கேரக்டர் எங்க இருக்குன்னே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டாங்க. மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல மிஸ்டேக் இல்ல, பின்னாடி வருது. அவங்க ஹீரோவை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோவோட வண்டிக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணை எடுக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா இவர் பொண்ணும் பின்னாடி ஓடிடுது. நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து மறைச்சிக்கிட்டு யாரு கண்ணுக்கும் படாம உள்ள போறாராம். எப்பா அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி போலீஸ்லாம் இல்லப்பா, அந்த படத்திலேயே கூட ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வந்தவர் தான் வந்து கேட்டிருப்பாரு. ஜார்க்கண்ட்ல நம்மள ஒருமிச்சு ஐபிஎஸ் ட்ரைனிங். அப்படியே அவரை பார்த்தோன்னே இவர் தான் அந்த போலீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? அப்புறம் இந்த ரிவீலிங் சீனை எவ்வளோ கேவலமா பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமா பண்ணிருப்பாங்க. டேய் உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுடா, உனக்கு ஜானை பத்தி தெரியாதுடா. சட்டையை கிழிச்சு பின்னாடி தழும்ப காட்டி எதுக்கு இப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு. சல்லுபாயோட கேமியோ இருக்குப்பா, அதுக்காக. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்கன்னு புரியுது. சட்டையை கிழிக்காத சல்மான் படம் எங்க இருக்கு?
ஐயோ பா, அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ பா. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ரைம் சொல்றேன், அதை நீ அப்படியே திருப்பி பண்ணா போதும். Twinkle twinkle little star, Twinkle, twinkle, little star, how I wonder what you are. how I wonder what you are. Up above the world so high. Up above the world so high. இதுல இவர் பாடுற பாட்டுக்கு எல்லாம் டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்காங்க பாருங்களேன். வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா கட்டையை வளர்க்குற மாதிரி அவரு ஒருத்தன் மண்டையை வளர்ந்துட்டு இருப்பாரு. இப்ப நாங்க என்ன உனக்கு பாத ஜோசியம் பாக்குறேன்னு சொன்னோமா, எதுக்கு காலை தூக்கி கவட்டையை காட்டிட்டு இருக்க? சார் சார் பாருங்க சார், போக்கோ போனுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனையா தான் நிறைய போயிட்டு இருக்கு. கம்முனு கடை. இந்த படத்துல நிறைய ஆட் இருக்கு, கடைசியா கோர்த்து காட்டுறேன். நம்ம சமந்தாக்கு பதிலாக இங்க கீர்த்தி சுரேஷ் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி சொல்லணும்னா சமந்தா கியூட்டா பண்ணதை நான் கியூட்டா பண்றேன்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதை கூட விடுங்க, இதுல ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க பாருங்க. The next day. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. ஆளு ஒரு அடிதான் அடிச்சேன், கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆகிடுச்சு. எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுப்பா, பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த தொலைஞ்சு போகும்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு கெஞ்சுவாரு. அதை வந்துட்டு இங்க காளி வெங்கட் பண்ணிருக்காரு. காளி வெங்கட் திரைப்படத்திலே ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு, அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அங்க கூட இவங்களுக்கு கிரிஞ்சுதான்ப்பா வேணுமா, அதான் இங்க தூக்கி போட்டிருக்காங்க. அவர் அது ஊமையா நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு தான் போவானுங்க அவனுங்க. திரைப்படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கும், ஒரு 22 வயசுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க இந்த புள்ள ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும். அப்பதான் நல்லா சென்டிமெண்ட் இறங்குமா. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? மொட்டராஜேந்திரன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை பாக்குறப்பெல்லாம் கீழே பாரியா. என்ன ஐயா ஐயா 6 வயசு பிள்ளைய காட்டுறியே? அந்த பிரிட்ஜ் சீன் என்ன ஒரு மாசான சீனா இருக்கும். அந்த பிரிட்ஜ் சீனு இங்க பத்த வச்ச சிகரெட்டை தூக்கி போடுறாரு, அது அப்படியே புடிச்சு எரிஞ்சு போய் ஒரு வைக்கோல பத்த வச்சிருது. இந்த எலிங்களுக்கு எல்லாம் புகை போட்டா ஓடியாருமே அந்த மாதிரி ஓடியாரான். அப்புறம் இந்த சீனை சுவிங்கத்தை வில்லன் கையில கொடுத்து வில்லன் கையில இருந்து தட்டி திங்கிறாரு. தம்பி, லெஃப்ட் அக்கல் அடிக்குதுன்னு இப்பதான்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தேன், இன்னும் கை கூட கழுவுல. அட கேடு கேட்ட கூதி, என்ன கேட்டு தொலைஞ்சு இருக்கலாமல, நீ சொல்லி தொலைஞ்சு இருக்கலாமல. திரைப்படத்துல அடி வாங்குவானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் அப்பயே எழுந்திரிச்சு ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிளாஷ்பேக் ஓடும். இங்க அடிச்சு இவர் எல்லாத்தையும் கொன்றுப்பாரு. பொண்ணு வருதுன்னு சொல்லி பாடியெல்லாம் மறைக்க சொல்றாரு. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். அதுக்கப்புறம் தலைவர் கொண்டு போட்ட பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாடியெல்லாம் ஏன் இங்க மிதக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் தனியா வராதுங்களா? அது கதைக்கு முக்கியம் இல்ல, அதனால வராது. ஐயோ இதுல ஒரு பாடி மிஸ் ஆகுது, எங்கடா போட்டு தொலைஞ்ச? அட ட்விஸ்ட், நான் என்ன ஜான காதலிக்க வந்தேன்னு நினைச்சியா? காவல்துறைடா நானு. அந்த குட்டி வில்லனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பரமா நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு போலீஸ், நீ உள்ளே வராத கிளம்பு. ஐயோ நான் போலீஸா வரலீங்க, மீதி கதையை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? ஏபிசிடி 2ல பேசுபா கபிசன் ஆடிட்டு இருந்தவன் தானப்பா நீ, பேசாம அங்கேயே ஆடிட்டு இருந்திருக்கலாமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த கடுப்புல நம்ம தளபதி போயிட்டு மிரட்டல் தான் விட்டு வருவாரு. தலைவர் போவாரு, ஃபைட் எல்லாம் பண்ணுவாரு. கில்லியில த்ரிஷா கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இங்க வச்சு எடுத்துட்டு போறாரு. என்னப்பா கழுத்தறுத்தி இவ்வளவு ரத்தம் வருது, அப்ப கூட சாகல? இப்படித்தான் நான் ஒரு நாள் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் பேரு கூட மகேஷ் சரண்யா மற்றும் பலர்னு நினைக்கிறேன். அதுல இப்படித்தான் மிரட்டி விட்டு போவாரு. லைட்டா மெல்லிசா ஒரு கீரல் இருக்கும், அது பொழந்து ரத்தம் வந்து இறந்து போயிருவாங்க. அப்படியே அவரை தூக்கிக்கிட்டு போய் ஜட்டியோட ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க பிகிலு. ஏன்னா அந்த மனசு இதுக்கு ஒத்துக்கிறாருன்றதுக்காக திரும்ப திரும்ப பண்ணுமா என்ன? அப்புறம் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அப்புறம் ஜாக்கெட் வந்து சுட்டு போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி கையில குழந்தைய கொடுத்து கண்ணீர் விட்டு காதரி பிளாஷ்பேக்க முடிக்கிறாங்க. திரைப்படத்துல விஜயகுமார் உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வில்லன் என்ன பண்ணுவாரு? கால் பண்ணி என்னப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கியா, கொன்னுறேன் கொஞ்ச நாள்னு மிரட்டுவாரு. இவரு வீடியோ கால்ல வருவாரு, எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு கலவரம் பண்ணிட்டு இருப்பாரு. டேய் ஜெயிலர்லாம் என்னடா பண்றீங்க, என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் பஸ்ல இருந்து குழந்தையெல்லாம் காப்பாத்தி மாண்டேஜ் ஒண்ணு போவோம். அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி டப்புக்கு டப்புக்குன்னு சூப்பர் காப்பாயிருவாரு. அப்படியே கிளைமேக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இவருக்குலாம் மாஸ் கொடுத்துருப்பாங்க. காமெடி இஸ் a serious business. இவர் எந்த இடத்துல காமெடி பண்ணாரு எனக்கு ஞாபகம் இல்லை. வில்லனை பார்த்தோமா உடம்பு நிறைய மஞ்சளை பூசிக்கிட்டு மங்களகரமா நிக்கிறாரு. தம்பி ஹீரோ, கிளைமேக்ஸ் நடக்கிற இடம் தெரியுமில்ல, சீக்கிரம் கிளம்பி வா. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா.
இங்க எவ்வளவு கண்டெய்னர் இருக்கு, அந்த ஏதோ ஒரு கண்டெய்னர்ல தான் உன் பொண்ணு இருக்கா, கண்டுபிடிச்சுக்கோ. சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார், நான் ஊரை பத்து போயிடுறேன் சார், இடிபோக வப்புக்கே வரப்பட்டேன் சார். எல்லாரும் சேர்ந்து கண்டெய்னரை இடிச்சு தள்ளுறாங்க. ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவுக்கு குதிரை வேற கிடைச்சிருச்சு. எடுத்தவர் ஆர்த்தர் மார்கன் மாதிரி ஒரே ரைடு தான். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்க? எப்படியா வில்லனை கொண்டுட்டாங்க, படம் முடிஞ்சுன்னு நினைச்சா வடக்கத்து வீரம் உள்ள வருது. தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம வீரம் படத்தை ஹிந்தியில கிசி கா பாய் கிசி கி ஜான் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க. அதுல நம்ம சல்லுபாயோட பேரு பாய்ஜான். அந்த கேரக்டர் தான் இங்க கொண்டு வந்து கள்ள தொடர்பு பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சென்டர் ஃப்ரெஷோட ஆடு. தேவையே இல்லாம ஒரு ஒயிட் ஷர்ட், அங்கேயும் சென்டர் ஃப்ரெஷ். இப்படி நிறைய 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 இது எப்படி ப்ரோ நீ ஆடுன்னு சொல்லுவேன்னு கேட்கலாம். அந்த சாக்லேட் சாப்பிட்ற சீன்ல அந்த குட்டி பையன் சாக்லேட் சாப்பிடுவான். அது டைரி மில்க்னே தெரியாது. கேட்பரி எங்களுக்கு காசு கொடுக்கல, அதான் பண்ணல. இப்போ என்னோட இன்ட்ரோவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு புரியுதா? நீங்களாம் சம்மந்தப்படுத்திக்கங்க.